சிங்கப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன், ஒரு அம்மாவுக்கு நரம்புல ஊசி ஏற்றணும். அந்த மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை டாக்டர்களும் வந்து பார்த்துட்டாங்க, எந்த இடத்துல அந்த நரம்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அத்தனை டாக்டரும் பார்த்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் குத்தி குத்தி பார்த்து அந்த அம்மாவுடைய கையே பூரா சிவப்பாயிடுச்சு, ரத்தமயமாயிடுச்சு. எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு ஈரான் நாட்டு டாக்டர் வந்து லேசாக பார்த்துட்டு இதாங்க இங்கே இருக்குன்னு போட்டார். இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுத்திருந்தான் என்ற அர்த்தம். நாம் எதை தேடுகிறோமோ அது நமக்கு எளிதாக கிடைப்பது அல்லாஹ் தருகிற ஹிதாயத்து. ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுறாங்க, அல்லாஹ் ஹிதாயத்து தரணும், அல்லாஹ் நல்ல வழி காட்டணும். அதே போல ஒரு பையனுக்கு நல்ல பொண்ணு தேடுறாங்க, அல்லாஹ் ஹிதாயத்து தரணும். அதே போல ஒரு நல்ல வேலைக்காரர் வேண்டும், அல்லாஹ் ஹிதாயத்து தர வேண்டும். ஒரு காரியத்தை திட்டமிடுகிற போது அல்லாஹ் ஹிதாயத்து தர வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கீழே அனுப்பும் போதே அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை சொல்லித்தான் அனுப்பினான். நீங்க போங்க, என் ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க, என்னுடைய ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க. ஃபமன் தபிய ஹுதாய, யாரின் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஹிதாயத் என்பதுதான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது.